வணக்கம் பெற்றோர்களே. நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். நான் ரீசெண்டாக ஒரு போல் போட்டிருந்தேன் யூடியூப்பில். உங்கள் குழந்தைக்கு எத்தனை வயசு அப்படின்னு. நிறைய பேர் மோர் தென் 5 இயர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ ஆனால் இன்றைக்கி நான் பேச போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இயர் ஓல்டு குழந்தைகளை எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கணும், என்னென்ன விஷயங்களுக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நான் ஒரு போல் போட்டிருந்தேன். உங்கள் குழந்தைக்கு எத்தனை வயசு அப்படின்னு அதில் கேட்டிருந்தேன். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் சூஸ் பண்ணது வந்து 3 இயர்ஸு, இன்னொன்று 5 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு நிறைய பெற்றோர்களுக்கு தெரியலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 இயர் ஓல்டு அப்படின்றது நான் ஏன் இன்றைக்கி எடுத்து பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து 2 விதமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓ நிறைய பேசுகிறானே, போதும் பரவாயில்ல, இன்னும் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பேசலை, இன்னும் இவன் எவ்வளவோ பேசுகிறான் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி ஈஸியாக விட்டுறது. இன்னொரு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் என் குழந்தை 3 வயசாச்சு பேசலையே, இன்னும் அதை சென்டென்ஸ் மேக் பண்ணலையே அப்படின்னு கன்சர்ன்டாக எடுத்துக்கிற பேரண்ட்ஸும் ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ ஆனாலும் நிறைய பேருக்கு இதில் தெரியாத விஷயம் என்னென்னா, இந்த 3 வயசு குழந்தைங்க என்ன பேசணும், என்ன தெரிஞ்சிருக்கணும், எந்த மாதிரி வளர்ச்சி அந்த குழந்தைகளுக்கு இருக்கும் அப்படின்றது முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் அட்லீஸ்ட் கண்டுபிடிச்சி தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைய ஓரளவுக்கு நம்ம நல்லாவே டெவலப்மெண்ட்டு கொண்டு வந்துடலாம். இந்த ஸ்டேஜை விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா, ஒரு 5 இயர்ஸ் ஆன பிறகு அந்த குழந்தைக்கு இன்னும் ஸ்பீச் வரல அப்படின்றப்போ அந்த கேப் அப்படின்றது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகும். 1 இயரில் ஒரு குழந்தை பேசணும், அட்லீஸ்ட் 3 வயசில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 2 இயர்ஸ் கேப் தான் இருக்குது. அதுவே 5 இயர்ஸ் போச்சுன்னா இன்னும் 4 இயர்ஸ் கேப் வருது. ஸோ அந்த கேப்பு இன்க்ரீஸ் ஆக 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 உங்களோட இன்புட் வந்து நீங்கள் இன்னும் நிறைய குழந்தைக்கு கொடுக்கணும். நீங்கள் இன்புட் நிறைய கொடுத்தாலும் அந்த குழந்தை அதை கிராஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு ஆரம்பிக்கும் ஏஜ் ஆக ஆக. ஸோ அர்லி இன்டர்வென்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இன்னொன்று, அர்லி இன்டர்வென்ஷன் ஒரு 3 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி 3 இயர் ஓல்டு குழந்தைகளுக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து இன்றைக்கி நான் 2 பார்ட்டாக பிரித்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், இன்னொன்று காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னாக்கா அந்த குழந்தைகளோட பேச்சு மற்றும் மொழித்திறன். காக்னிட்டிவ்னா மூளை வளர்ச்சி திறன், அது எப்படி இருக்கணும் அப்படின்றது இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு குழந்தை, டிப்பிக்கல் குழந்தை, நார்மலாக டெவலப் ஆகிற குழந்தைக்கு வந்து இந்த வயசில் வந்து ஒரு 1000 வார்த்தைகள் யூஸ் பண்ண தெரியணும். இன்னும் நிறைய புரிஞ்சுக்க தெரியணும். யூஸ் பண்ண தெரியுதுன்னா அதை விட டபுள் மடங்கு அவங்களுக்கு புரிதல் தன்மை இருக்கும். அப்போ தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ 1000 வேர்ட்ஸ் வரைக்கும் அந்த குழந்தைங்க சரளமாக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று, சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வேர்ட் சென்டென்சஸ். அதில் வந்து நவுன்ஸு, வெர்ப்ஸு, அப்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ் எல்லாமே அதில் வரும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து பிஸ்கெட் வேணும், எனக்கு வெளியில் போகணும், நான் பார்க்கு போகணும், நான் அம்மாவை பார்க்கணும், நான் தாத்தாவை பார்க்கணும், நான் தாத்தாட்ட ஃபோனில் பேசணும் அப்படின்னு 3 to 4 வேர்ட் சென்டென்சஸ் அந்த குழந்தைகளாம் மேக் பண்ணி சொல்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. எங்கடா போனேன்னா, நான் வெளியில் போனேன், நான் பார்க்கு போயிட்டு வந்தேன், நான் ஹோட்டல் போய் சாப்பிட்டேன் அப்படின்னு நிறைய ஆன்சர்ஸும் அந்த குழந்தைங்க சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். அதே மாதிரி வாட் கொஸ்டின்ஸு, இன்றைக்கி என்ன கேள்வி கேட்டாலும் அந்த குழந்தைகிட்ட யார், என்ன, எங்கே, எப்போ, எப்படி அப்படின்னு எந்த கேள்வி கேட்டாலும் அந்த குழந்தைக்கு பதில் சொல்ல தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டால், நான் தோசை சாப்பிட்டேன். யார் கூட வெளியில் போனேன்? அப்பா கூட வெளில போனேன். அப்பா எங்கே போயிட்டாரு? அப்பா ஆஃபீஸ் போயிட்டார். தாத்தா எங்கே போயிட்டாரு? தாத்தா கடைக்கு போயிருக்கார். ஸோ நீ எப்போ வீட்டுக்கு வந்த? நான் நேற்று வீட்டுக்கு வந்தேன். ஸோ நாளைக்கு நீ எங்கே போக போகிற? நாளைக்கு நான் பார்க்கு போக போகிறேன், நாளைக்கு கோயிலுக்கு போக போகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்க? இப்போ நான் விளையாடிட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஏன் நீ அழுத? ஏன் நீ இதை கீழே கொட்டின அப்படின்னு கேட்டால், கீழே விழுந்துச்சு. எப்படி அடிபட்டுச்சு? நான் ஓடுனேன், விழுந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி எந்த கேள்வி நீங்கள் கேட்டாலும், மாற்றி மாற்றி கேட்டாலும் அந்த குழந்தைகளுக்கு ஆன்சர் பண்ண தெரியும். அதே மாதிரி அந்த குழந்தைகளும் நம்மக்கிட்ட கேள்வி கேட்பாங்க. இது என்ன? இது யார்? நம்ம எங்கே போகிறோம்? இது எப்படி இருக்கும்? இது உள்ளே என்ன இருக்குது? நம்ம ஏன் இப்படி பண்ணோம்? நீ எதுக்காக என்னை திட்டுன? அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்மக்கிட்ட அந்த குழந்தைங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. சில சமயம் வந்து ஒயாமல் நம்மகிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நமக்கும் தோணும். ஏன்னா இந்த குழந்தைங்க கேள்வி கேட்குறது மூலமாக தான் கற்றுக்குறாங்க.
நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இல்லை டிலேடு ஸ்பீச் வர்ற குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொஸ்டின்ஸே கேட்க மாட்டாங்க. நம்ம கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் பதில் வரும். ஆனால் அவங்களா கொஸ்டின் கேட்கணும் அப்படின்றது இந்த குழந்தைகளுக்கு தெரியாது. ஸோ இந்த கொஸ்டின் கேட்க தெரியலை அப்படின்னாலே நீங்கள் அலர்ட் ஆகணும். அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு டிலே இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம இதில் வந்து கண்டுபிடிக்கிறது ஆட்டிசம் அப்படின்னு நினச்சி பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிலேவாக கூட அந்த குழந்தைக்கு இருக்கலாம். ஸோ அந்த டிலே இருக்குன்றதை நீங்கள் உணரணும். அதுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி. ஸோ அந்த குழந்தை வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டு அந்த குழந்தைகிட்டேருந்து, அதாவது நம்மக்கிட்டேருந்து அந்த குழந்தை கற்றுக்கணும். ஸோ அதுக்கான வாய்ப்பு எப்போனா நம்ம வந்து தூண்டி விடணும். என்னமோ இருக்குடா உள்ளே, போய் அப்பாட்ட கேட்டுட்டு வா அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை போய் கேட்டுட்டு வரணும். அப்பா இது என்ன, அப்பா அதை ஓப்பன் பண்ணு, உள்ளே என்ன இருக்குது காமி அப்படின்னு அந்த குழந்தைய அந்த க்யூரியாசிட்டியை நம்ம உண்டாக்கி அந்த குழந்தைகளாக செய்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ண வைக்கணும். ஸோ அப்போ வந்து அந்த கொஷின்ஸ் கேட்குற தன்மை வந்து இருக்கா இல்லையா நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரொனவுன்சியேஷன் பார்த்திங்கன்னா 3.5 வயசு மேக்ஸிமம் 3 to 3.5க்குள்ளே அந்த குழந்தைக்கு அந்த லாங்குவேஜில் உள்ள எல்லா சவுண்ட்ஸுமே பேச தெரிஞ்சிருக்கணும். ஒரு உச்சரிப்பு சொல்லிக் கொடுத்தா அந்த உச்சரிப்பு எக்ஸாக்டாக நம்ம சொல்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு உச்சரிப்பு வரணும். சில குழந்தைங்களுக்கு மழலை பேச்சு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்போம். மழலை பேச்சு தானே, சாதாரணமாக சரியாயிடும், அது சரியாயிடும், போக போக சரியாயிடும் அப்படின்னு. எப்போ சரியாகும்? அதுக்கான இன்டர்வென்ஷன் நீங்கள் எடுக்கணும்ல. அட்லீஸ்ட் நீங்கள் உணரணும்ல அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அதை உணர்ந்துட்டிங்கன்னா அந்த ப்ரொனவுன்சியேஷனை நீங்கள் அப்பப்போ கிளியர் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த குழந்தைக்கு கரெக்ட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு வேர்டு வரல, பட்டர்ஃப்ளை வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பப்பப்ளை அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அப்போ நீங்கள் பட்டர்ஃப்ளை அப்படின்னு அதை மாடிஃபை பண்ணி கொடுக்கணும். ஸோ பப்பப்ளை அந்த குழந்தை சொல்கிறப்போ நீங்களும் அதை சொன்னீங்கன்னா அந்த குழந்தை கரெக்ட் அப்படின்னு நினச்சிட்டு அதுவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த குழந்தை தப்பான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் கூட நம்ம அதை கரெக்டானதாக நம்ம மாற்றி சொல்லணும். நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறத விட நம்ம கரெக்டாக அந்த யூஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ அந்த குழந்தைக்கு கரெக்டான வேர்டு போய் பிரெயினில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அந்த உச்சரிப்பு சில குழந்தைகளுக்கு, லேட்டாக பேசுகிற குழந்தைகளுக்கு உச்சரிப்பும் லேட்டாக தான் வரும், சரியாக வராது. ஸோ அதை நம்ம சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வயசில் அந்த குழந்தைக்கு 2 ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ண தெரியணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இப்போது அங்கே போய் அந்த பாலும் அந்த பாட்டிலும் எடுத்துகிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்னால் பாட்டில் ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். ஒரு கையில் பேனாவை கொடுத்துட்டு இந்த கையில் ஒரு ஆப்பிளை கொடுத்துட்டு பேனாவை அப்பாட்ட கொடுத்துட்டு ஆப்பிள் அப்படியே டேபிளில் வச்சிரு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு ஃபாலோ பண்ண தெரியணும். அந்த சேரை கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு மேலே ஏறி லைட்டை போடு அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டெப் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ண தெரியணும். ஸோ இந்த மாதிரி பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்டேஜில் அந்த குழந்தைகளுக்கு ஃபாலோ பண்ண தெரியணும். நம்ம இதை எடுத்துகிட்டு வா, இதை கொண்டு போய் சிங்கில் போடு, அதை செய், இதை செய்யு, சும்மா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா காலப்போக்கில் அந்த குழந்தைங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் 2 ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த குழந்தைகளுக்கு ஈஸியாக வந்துடும். அப்புறம் வந்து சோஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தவங்களை பார்த்தா ஹலோ சொல்கிறது, சின்ன கேள்வி உன் பேர் என்னடா அப்படின்னு கேட்டால் என் பேர் இது அப்படின்னு சொல்ல தெரியணும். ஸ்கூலுக்கு போறியா அப்படின்னா இல்லை ஆமாம் அப்படின்னு சொல்ல தெரியணும். உங்கள் வீடு எங்கே இருக்குன்னா அங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாக்கா பை சொல்கிறது. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒருத்தவங்க கொடுத்தாங்கனாக்கா தேங்க்யூ சொல்கிறது. ஒருத்தவங்ககிட்ட ஒன்று வேணும் அப்படின்னு கேட்குறப்ப ப்ளீஸ் அம்மா கொடுமா அப்படின்னு கேட்குறது. ஸோ இந்த மாதிரி சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியலை அப்படின்னாக்கா நாம் அதை யூஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நம்ம அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம்னாக்கா அந்த குழந்தைகளும் அதை காலப்போக்கில் கவனித்து அவங்களும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னாக்கா மூளை வளர்ச்சி டெவலப்மெண்ட், அது எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படின்றது டெவலப் ஆகிருக்கணும் 3 இயர்ஸில். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்னால் என்னது? ஒரு விஷயம் ஒரு மேலே ஒரு ஷெல்ஃபில் இருக்குது, அது எட்டலை அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம்? ஒரு சேரை கொண்டாந்து அது மேலே ஏறி அதை எடுக்கிறது, அது ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஒரு 2 கப் இருக்குது, ஒரு 2 பீக்கர் விளையாடுற கப் இருக்குல்ல, ஸ்டாக்கிங் கப்ஸு உள்ளே போகலை, அப்போ என்ன பண்ணணும்? எப்போவுமே சின்னதுக்குள்ளே பெருசு போகாது அப்படின்றத தெரிஞ்சு பெரிய கப்பு கீழே வச்சுட்டு சின்ன கப்பு உள்ளே போடணும். அது ஒன்று திறக்க முடியலை அப்படின்னாக்கா எப்படியாவது அதை அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து பிடிச்சி ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் வேறு கதவு திறக்க முடியல அப்படின்னாக்கா மேலே ஏறி கதவை பிடிச்சி இழுத்து திறக்கலாம் அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும். இது லாக் பண்ணியிருப்பாங்க, சாவி இருக்கும், சாவி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஆல்டர்னேட்டிவ் யோசிக்கிறது அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும். வெளியில் போகிறோம் அப்படின்னாக்கா வெளியில் போயிட்டு பைக்கு சாவி காணும் அப்படின்னு சொன்னேன், பைக்கு சாவி தேடி எடுத்து இங்கே தான் வச்சுருப்பாங்க, எடுத்துகிட்டு வருவோம், அது வெளில கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த குழந்தை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ 3 இயர் ஓல்டு குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று மெமரி எபிலிட்டிஸ். மெமரி ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு இந்த சமயத்தில் எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது கூட்டு போனீங்கன்னா அந்த இடத்த நல்லா ஞாபகம் வச்சுருப்பாங்க. அங்கே போனால் இது கிடைக்கும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் அந்த பொருளை கேட்பாங்க. சப்போஸ் ஒரு கடைக்கு போகிறீங்க, அந்த கடைக்கு போய் நீங்கள் ஒரு மேங்கோ வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த கடைக்கு போகிறப்பெல்லாம் மேங்கோ வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க வீட்டுக்கு கூட்டு போயிருக்கீங்க, ஒருத்தவங்க வீட்டுக்கு போனோடனே அவங்க பிஸ்கெட் கொடுத்துருக்காங்கன்னா அதை ஞாபகம் வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போனோடனே பிஸ்கெட் தேடுறது, இல்லை அந்த இடத்துல இதான் இருக்கும்ன்றது அங்கே போய் தேடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குழந்தைகளுக்கு மெமரி நல்லாவே இருக்கும். நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கிராஸ்ப் பண்ணிவிட்டு ஈஸியாக அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணி சொல்கிறது, அந்த மாதிரி நிறைய மெமரி ஸ்கில்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகும். திருக்குறள் சொல்லிக் கொடுக்கலாம், ஒரு ஆத்திச்சூடி சொல்லிக் கொடுக்கலாம், ஒரு ஸ்லோகம் சொல்லிக் கொடுக்கலாம், சின்ன சின்ன பாட்டு சொல்லிக் கொடுக்கலாம். அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது அந்த குழந்தைங்க மனசில் வச்சுக்கிட்டு மெமரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேஜில் ஆரம்பிப்பாங்க. அடுத்து வந்து திங்கிங் அண்ட் ரீசனிங். திங்கிங் அப்படின்னாக்கா யோசனை பண்ணி அதை வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போ இது எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டால் நான் அப்படி கீழே விழுந்துட்டேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போ வந்து 2 பிக்சர் காமிக்கிறீங்க, அந்த 2 பிக்சருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டால் அட்லீஸ்ட் அந்த குழந்தை யோசனை பண்ணி இது பெருசாக இருக்குது இது சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னாக்கா வெளியில் போகிறப்ப இந்த வழியாக போனால் என்ன வரும், இந்த வழியாக போனால் என்ன வரும் அப்படின்னு அந்த குழந்தை டிசைட் பண்ணுறது, திங்க் பண்ணி சொல்கிறது. நம்ம வந்து இப்போது ஒரு அங்கிள் வீட்டுக்கு போகலாமா இல்லை கடைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை யோசித்து இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி யோசனை பண்ணி ஒரு ரீசன் அவுட் பண்ணுறது, ஒரு டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி சின்னதாக இந்த ஸ்டேஜில் வந்து அந்த குழந்தைகளுக்கு ஸ்டார்ட் ஆகும். உனக்கு இது வேணுமா அது வேணுமா நீங்கள் ஆஃபர் பண்ணிங்கன்னா இதான் வேணும் அப்படின்னு சொல்கிறது. ட்ரெஸ்ஸு டெய்லி கேட்கலாம், இந்த எல்லோ கலர் போட்டுக்கிறியா, ப்ளூ கலர் போட்டுக்கிறியா, ப்ளூ கலர். உனக்கு தோசை வேணுமா சப்பாத்தி வேணுமா, என்ன வேணுன்றதை அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுற எபிலிட்டி வரணும். திங்கிங் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி எல்லாமே இந்த ஸ்டேஜில் வந்து கரெக்டாக அவங்களுக்கு டெவலப் ஆகணும். அப்புறம் ப்ரிட்டன் ப்ளே அப்படின்றது முக்கியமான டெவலப்மெண்ட் இந்த ஸ்டேஜில். ப்ரிட்டன் ப்ளேனா என்னது, ஒரு எதுவுமே இருக்காது, ஒரு சாதாரணமாக ஒரு ரிமோட், அந்த ரிமோட் எடுத்து கூட ஃபோன் மாதிரி ஹலோன்னு பேசலாம். ஒரு பில்லோ எடுத்துகிட்டு அந்த பில்லோ வந்து ஒரு பெட்டு மாதிரி வச்சுட்டு ஒரு பொம்மையை வந்து படுக்க வைக்கலாம். அப்புறம் வந்து ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு நான் காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணலாம். இல்லை வந்து அவங்க டாக்டர் மாதிரி நடிக்க தெரியணும், ரோல் ப்ளே. அதாவது நான் டாக்டர் நீ பேஷண்ட் அப்படின்னா ஒரு பொம்மையை தூக்கிட்டு வந்து டாக்டர் டாக்டர் பாப்பாவுக்கு ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கான்வர்சேஷன் டெவலப் ஆகணும். இன்னொன்று ப்ரிட்டன் ப்ளேன்றது அவங்களாவே ப்ரிட்டன் பண்ணி அவங்களாவே விளையாடுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு பொம்மையை வச்சுட்டு அவங்க வந்து அச்சோ கீழே விழுந்துட்டியா, சரி சரி போயிடுவோம் அப்படின்னு தடவி விடுறது, நீ கூட விளையாடு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே விளையாடுறது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களாவே இந்த ஸ்கில்ஸை வந்து பொம்மையை வச்சு விளையாடுறப்போ கற்றுக்கிற ஒரு ஸ்டேஜ். ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணணுன்னா அந்த குழந்தைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், நிறைய பொம்மைகள் வாங்கி கொடுக்கணும், நிறைய பேசுகிறதுக்கு ஆள் வீட்டில் இருக்கணும். அந்த குழந்தைங்க பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். எதுவுமே பண்ணாமல் பொம்மை கீழே போடாத உள்ளே எடுத்து வைடா அப்படின்னு சொல்லாமல் அந்த பொம்மையை வச்சு விளையாடட்டும், லெட் தெம் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு கொஞ்சம் நேரம் அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். இது வந்து நிறைய குழந்தைகளை இப்போ உங்கள் வீட்டில் வந்து கரெக்டாக டெவலப் ஆகிற ஒரு குழந்தை இருந்தாங்கன்னாக்கா நீங்கள் இதை நோட் பண்ணியிருப்பீங்க. ஒரு பொருள் அவங்க கண்ணு முன்னாடி இல்லை அப்படின்னா கூட அது இருக்கும் அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரியும். இப்போ சப்போஸ் அந்த குழந்தை வந்து ஒரு பொருளை வச்சு அடிக்கடி விளையாண்டுருக்காங்க, ஒரு பால் வச்சுக்கோங்களேன். இப்போ என் பையனுக்கெலாம் ஒரு ரப்பர் பால் ஒன்று வச்சுருப்பான். அந்த ரப்பர் பால் வச்சு விளையாட்டே இருந்தால் ஒரு நாள் அடிபட்டுரும் இருக்காதுன்றதுக்காக நாங்கள் எடுத்து ஒழிச்சு வச்சிட்டோம். அதை வந்து அவன் கேட்குறான், அந்த க்ரீன் பால் எங்கே கொடு அப்படின்ட்டு. ஸோ அந்த க்ரீன் பால் காணோன்னா இருக்குது, இங்கே தான் இருக்குது, நான் பார்த்தேன் அப்படிமா. ஸோ அப்போ வந்து என்னது, ஒரு பொருள் அவங்க கண்ணு முன்னாடி இல்லைன்னா கூட அது இருக்குது அப்படின்றத அந்த குழந்தைங்க உணரணும். இப்போ வந்து அவங்க அப்பாவோ அம்மாவோ கண்ணு முன்னாடி இல்லை, வெளில போயிருக்காங்கனாக்கா வெளியில் போயிருக்காங்க வந்துடுவாங்க அப்படின்ற தாட்டும் அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகும். ஸோ ஒரு பொருள் இல்லை, அது பேர் வந்து ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கில் வந்து இந்த ஸ்டேஜில் இந்த குழந்தைகளுக்கு டெவலப் ஆகிருக்கணும். ஓகே பெற்றோர்களே, இன்றைக்கி வந்து ஒரு 3 வயசு குழந்தை என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அப்படி தெரியலைன்னாக்கா எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஐடியாஸும் நான் அப்படியே வீடியோவில் சொல்லிகிட்டே வந்தேன். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.